பொதுவாகவே கேன்சர் அப்படின்னாலே எல்லாருக்குமே பயம்தான். அதுலேயும் குறிப்பாக பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே பயப்படுவாங்க. அதை எப்படி ஸ்டார்டிங்லேயே ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ஃபேமிலியில் யாருக்காச்சும் கேன்சர் வந்துருந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் கேரி அவுட் ஆகிறதுக்கு 10% சான்சஸ் இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன், சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணலான்னு இப்போ நான் சொல்கிறேன். நார்மலாகவே ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லேட் நைட் தூங்கிட்டு மார்னிங் லேட்டாக எந்திரிக்கவே கூடாது. சுத்தமாகவே நம்மளோட உடம்புக்கு சன்னோட எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே தப்பு. காலையில் வெயிலும் மாலையோட இளவெயிலும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். அதுலேருந்து வர விட்டமின் டி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரெகுலராக நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 3 to 5 minutes கேஸ்டர் ஆயில் ஆர் சிசேம் ஆயில் வச்சு பிரஸ்ட் மசாஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல மைதால பண்ணதோ இல்ல ஆயில் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே டோட்டலா கன்சியூம் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க பாடியில ஃபேட் டெபாசிட் ஆகாம பாத்துக்கோங்க. ரெகுலராகவே உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வருஷத்துக்கு ஒரு தடவை USG அண்ட் பிரஸ்ட் ஸ்கேன் கண்டிப்பா பண்ணிருங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க உடம்புல சின்னதா ஏதாவது கட்டி இருந்தா கூட அது என்னன்னு டெஸ்ட் பண்ணுங்க. சின்னதா தானே இருக்கு, இதென்ன நீர்க்கட்டியா இருக்க போகுதுன்னு லேஸ்ல விட்டுறாதீங்க. ரீசெண்டா நான் லிம்ப் நோட் மசாஜ் பத்தி கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு, அதாவது கழிவுகள். அது எப்படி முறையா பண்ணணுன்றத யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிம்ப் நோட் மசாஜை நீங்க ரெகுலரா பண்றது மூலயமா கேன்சர் மாதிரி நிறைய டிசீஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஹெல்த் பத்தி வேற எந்த டாபிக் உங்களுக்கு வேணும்ன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட அடுத்த வீடியோல சொல்றேன்.